ஹலோ எவ்ரிவன், நான் தான் ஹரிபிரியன். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் பெருந்துறை. என்ன டிபார்ட்மெண்ட்னா ட்ரிபிள் இயர் தான். நான் லாஸ்ட் இயர் படிச்சுக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் இயரில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் விட்டுக்கிறாங்க ஒரு 6 மாதம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோரல் இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் விட்டுக்கிறாங்க. SEZ ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. SEZனா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னா ஈரோடு பெருந்துறை, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறை ஃப்ளிப்கார்ட்டில் லொக்கேட் ஆகிக்குது இந்த கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் கம்பெனி தான். ஒன்லி ஜென்ரேட்டர் காயில்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி தயாரிப்பாங்க. அதுலேயும் நிறைய 2 காயில் இருக்குது, 2 டைப்பான காயில் இருக்குது. ஒன்று வந்து ஆஃப் பாரு, ஒன்று வந்து டைமண்ட் காயில். அப்புறம் ப்ராஜெக்ட் நேமில் நிறைய இருக்குது. அப்போது 58, 410 அது மாதிரி நிறைய இருக்குது. கம்பெனிக்குள்ளே ஸ்டார்டிங் போனோன்னே எங்களை சேஃப்டியில் தான் ஒரு 2 மாதம் விட்டாங்க. சேஃப்டியில் என்னென்ன பண்ணணும், என்ன யூஸு, என்னென்ன க்ளவுஸ், எந்தெந்த ஒர்க்குக்கு எந்தெந்த க்ளவுஸ் போடணும், எல்லா பக்கம் எந்தெந்த ஹெல்மெட் போடணும், எங்கெங்கே ஒர்க் பண்ணும்போது எங்கெங்கே கண்ணாடி போடணும் அதெல்லாம் சொன்னாங்க. ஒரு 2 மாதம் இதுதான் ட்ரைனிங்காக போச்சு. எங்கே இருந்தாலும் சேஃப்டி தான் முக்கியங்க. சேஃப்டி இல்லாமல் ஒர்க் பண்ண விட மாட்டாங்க. மிஷின் ஆப்ரேட் பண்ணவங்க கூட ஒரு சேஃப்டியோட தான் ஒர்க் பண்ணணும். அந்த சேஃப்டி தான் ஒரு மெயின் பர்பஸை வச்சுக்கிறாங்க. சேஃப்டி இல்லாமல் எங்கேயுமே இது பண்ணக்கூடாது. சேஃப்டி ரொம்ப மெயினான இது ஒர்க்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களை ப்ரொடக்ஷன் விட்டாங்க. ப்ரொடக்ஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நான் டிபார்ட்மெண்ட்டு விட்டாங்க. அதுதான் ஃபார்மிங்கில் ஒரு 5-6 செக்ஷன் இருக்குது. 5-6 செக்ஷனில் நான் 4 செக்ஷன் ஒர்க் பண்ணேன். செக்ஷனில் ஒர்க் பண்ணேன்னா ட்ரெஸ்ஸிங்கு, SPC, அப்புறம் ரொப்ளிங் ப்ரெஸ்ஸிங்கு, அப்புறம் பெண்டிங்கு. இந்த 4 செக்ஷனில் தான் ஒர்க் பண்ணேன். இந்த 4 செக்ஷன்லேயே ஒரு மாதம் அப்ரெண்டிஸாக வச்சுருந்தாங்க. அண்ணங்களோட அப்படியே பார்த்து பழகிற மாதிரி. ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களெல்லாம் அதை யூஸ் பண்ண விட்டாங்க. யூஸ் பண்ண விட்டோன்னே அப்படியே கொஞ்சம் யூஸ் பண்ணோடனே கரெக்டாக வர முடியாது. கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறதான். அப்படியே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி அப்படியே அந்த வேலையை கற்றுக்கிட்டோம். அந்த டாஸ்க் வந்து 8 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். அந்த டாஸ்க்கு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் விட்டுருவாங்க. அந்த 5 பேர் 6 பேர் வச்சு அந்த 8 ஹவர்ஸ்க்குள்ள அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் அந்த கம்ப்ளீட் பண்ண தான் சூப்பர்வைஸ் செக் பண்ணுவாங்க. அந்த ஷிஃப்ட் இன்சார்ஜ் சூப்பர்வைஸ் செக் பண்ணுவாங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு. அந்த 8 ஹவர்ஸ்க்குள்ள அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் வேறு என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா, ஒரு கம்பெனினா என்ன எப்படி இருக்குன்னு கற்றுக்கிட்டேன். ஒரு பஞ்சுவாலிட்டி கற்றுக்கிட்டேன். டைமுக்குள்ளே போகணும். ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்த டாஸ்க்குள்ளே முடிக்கணும். அதெல்லாம் அந்த கம்பெனி போய் மிஷின் இருந்துச்சு, அது ஓட்டணும். ஒரு அண்ணங்கிட்ட ஒரு மாதம் இருந்தாங்கன்னா அப்ரெண்டிஸாக இருந்தான். அந்த அண்ணங்கிட்ட அப்படியே கொஞ்சம் அப்ரெண்டிஸாக இருக்கும்போது அந்த அண்ணன் கொஞ்சமாக சொல்லி தந்தாங்க. எப்படி மிஷின் ஓட்டணும்னு சொல்லி தந்தாங்க. அப்புறம் அந்த கண்டக்டர் பஃபிங் கிடைக்கலன்னா எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி தந்தாங்க. ஒரு கோடிங் சொல்லி தந்தாங்க. அந்த கோடிங்கு தான் கொஞ்சம் கஷ்டம். கோடிங் போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே எல்லாம் அந்த கோடிங் போட முடியாது. கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு போட முடியும். அந்த கோடிங் போடும்போது தான் அதோட அதை சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் அப்படி கொஞ்சம் அப்படியே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெண்டிங்கு, ப்ரெஸ்ஸிங்கு, பாக்ஸ் ஃபார்மிங்லாம் மேன் பவர் தேவை. அதில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். சேஃப்டி கிளாஸ் போட்டுக்கணும், சேஃப்டி ஹெல்மெட் போட்டுக்கணும், காகுல்ஸ் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அங்கெல்லாம் அந்த ப்ராப்பராக அந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா அந்த இடத்துல ஒர்க் பண்ண விட மாட்டாங்க. சேஃப்டி தான் அங்கே முக்கியமான ஒன்று. சேஃப்டி இம்பார்ட்டன்ட்னு அந்த கம்பெனி சொல்லி தந்துருக்காங்க. அப்புறம் 5 இயர்ஸு அப்படின்னா என்ன சொல்லி தந்துருக்காங்க. 5 இயர்ஸு சேஃப்டி இதெல்லாம் தான் அந்த கம்பெனியில் மெயினாக. மாதத்தில் நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா, ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டா அந்த கம்பெனி எப்படி ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். அப்புறம் ஒரு டீமுக்கு குரூப்பில் போயிட்டா அந்த குரூப்பில் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும், இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இந்த 6 மாதம் ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.